ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஃபேமிலி விலாக். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சாரீக்கும் பின்னாடியும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன கதைகள் இருக்கும். அந்த மாதிரி நான் இப்போ என்னோடய சாரீஸ் எல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சடங்குப்பட்டு சாரீ. தாய்மாமா வீட்டில் வந்து எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ. சடங்கு அன்னைக்கு நான் வந்து இந்த சாரீ தான் கட்டியிருந்து நிறைய ஃபோட்டோ எடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீக்கும் அந்த கலருக்கும் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த சாரீ வந்து நான் அப்படியே மடித்து வச்சதுனாலயா இல்லை என்னன்னு தெரியலை, 2 கலராக வந்து தெரியுது. ஒரு பக்கம் வந்து திக்கான கலராகவும், இன்னொரு பக்கம் லைட் ப்ரௌன் கலராகவும் தெரியுது. நான் அந்த சாரீயை வந்து உடுத்தவே இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன். இந்த சாரீ வந்து என்னோடய அண்ணன் என்னோடய பெரியம்மா பையன் கல்யாணத்தப்போ எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அந்த சாரீ தான் இது. இது வந்து முந்தானையில் மட்டும்தான் டிசைன் வரும். சாரீ ஃபுல்லாமே வந்து ப்ளெயினாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சாரீ வந்து என்னோடய சித்தி பையன் கல்யாணத்தப்போ எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ தான் இது. இது ப்ளவுஸ் வந்து நானே தான் ஸ்டிச் பண்ணேன். மாடல் ப்ளவுஸ் வந்து என்கிட்ட இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மாடலாக வந்து ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் வந்து போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த க்ரீன் கலருமே எனக்கு வந்து ரொம்ப சூட் ஆனுச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இந்த க்ரீன் கலர் சாரீ வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குல்ல, ஆனால் நேரில் வந்து நல்ல க்ரீன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுலேயுமே முந்தானையில் மட்டும்தான் டிசைன் வரும், சுற்றி ஃபுல்லாமே ப்ளெயினாக தான் இருக்கும். இந்த சாரீ வந்து என்னோடய சித்தப்பா பொண்ணு கல்யாணத்தப்போ நான் எடுத்திருந்தேன் இந்த சாரீ. அப்போ வந்து இந்த சாரீ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாருமே இந்த சாரீ எடுத்திருந்தாங்க, நானுமே எடுத்திருந்தேன். இந்த 2 சாரியுமே வந்து கோயில் கூட அப்போ எடுத்தது. அப்பப்போ என்னெல்லாம் ட்ரெண்டிங்கில் சாரீ வருதோ அதை நம்ம ஒன்று எடுத்து வச்சிட வேண்டியது தான் அப்படின்ட்டு நான் இதை எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி சாரியை வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி எங்கள் சாரீ வந்து நிறைய பேர் உடுத்தி பார்த்துருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானும் இதே மாதிரி ஒரு சாரீ வந்து எடுத்துக்கிட்டேன். கலர் எல்லாமே வந்து ஃபோனில் வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து வேறு மாதிரி தெரியுது, ரியலில் வேறு மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கலரு. அதுக்கப்புறமா நான் வந்து க்ரீன் கலர் காட்டினேன் இல்லையா, அது மீஷோவில் வாங்கின சாரீ தான். இதுவுமே வந்து மீஷோவில் வாங்கின சாரீ தான். இந்த ப்ளவுஸ் வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணேன். பின்னாடி வந்து நல்லா ஃப்ளவர் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ வந்து உடுத்துறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. 290 என்னமோ அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இந்த சாரீ வந்து என்னோடய சித்தப்பா பொண்ணு கல்யாணத்தப்போ நானும் எங்கள் அம்மாவும் சேம் இதே கலரில் எடுத்திருந்தோம். பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் பிங்க் கலர் சாரீ தான் நான் எடுத்திருந்தேன். இந்த சாரீ வந்து தீபாவளி எப்போ எடுத்த சாரீ. இந்த சாரீயுமே வந்து கலர் வந்து போயிருச்சு, ஏன் அப்படின்ட்டு தெரியலை. நான் வெயிலையுமே ரொம்ப போடலை, ஆனாலுமே கலர் போயிருச்சு. அந்த சாரீ நான் உடுத்தாமல் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சாரீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து தீபாவளி அப்போ சாரீ எடுத்து கொடுத்தாங்க. அது சாமுத்திரிக்கா பட்டு அப்படின்ட்டு சொல்லி 2000 ரூபா இருந்துச்சு. அந்த சாரீ வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து என்னோடய தங்கச்சி கல்யாணத்தப்போ எனக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்த சாரீ தான் இது. இந்த சாரீ என்னோடய தங்கச்சி ரிசப்ஷனுக்கு நான் உடுத்திக்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கியிருந்தேன். அந்த சாரியில் வந்து ஃபால்ஸ் வைக்காமல் நான் உடுத்துனதுனால பார்டரில் உள்ள ஜரிகை ஃபுல்லாமே வந்து கொலுசு பிடிச்சி இழுத்து கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் சாரியுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கப்போ நான் எடுத்தது தான். இதுவுமே அதே மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கப்போ நான் எடுத்த சாரீ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய வாழ்நாளில் விலை உயர்ந்த புடவை உடுத்தினேன் அப்படின்னா இந்த புடவை தான் ஃபஸ்ட்டு உடுத்தினேன். என்னோடய நிச்சயதார்த்த புடவை தான் இது. இந்த சாரியோட விலை வந்து 3000 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி எடுத்த சாரீ. என்னோடய நிச்சயதார்த்த அன்னைக்கு நான் வந்து இந்த சாரீ தான் உடுத்தியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப விலை அதிகமான சேலை வந்து அப்போ தான் உடுத்தியிருந்தேன் நிச்சயதார்த்த அன்னைக்கு. எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் இது. பிங்க் கலர் சொல்ல முடியாது, வாடாமல்லி கலர் மாதிரி சொல்லுவாங்களே அந்த கலர் தான். ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ. அதுவும் இல்லாமல் இந்த சாரீ வந்து என்னோடய கலருக்கு வந்து ஃபோட்டோ எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சாரீ வந்து கல்யாணத்தன்னைக்கு காலையில் பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க இல்லையா, அப்போம்போது எனக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த சாரீ தான் இது. இதுவுமே வந்து இந்த சாரியுமே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த காலத்தில். சாரியில் எல்லாமே நிறைய கலர் வரும். இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கலர் வந்து 7 கலர் கிட்ட வரும். இந்த சாரீ வந்து எனக்கு எடுத்திருந்தாங்க. காலையில் வந்து இந்த சாரீ தான் எடுத்துகிட்டு நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறமா இதுதான் ரொம்ப முக்கியமான சாரீ, என்னோடய கல்யாண சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து 5000 ரூபா. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சதுமே நல்லாவே இல்லை அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆனால் இது உடுத்தினதுக்கப்புறமா வந்து
இந்த கலர் வந்து எனக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. கெட்டுறதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் தான் இது. பார்ட்ரு வந்து ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீனு, இந்த கலர் எனக்கு தெரியலை. இந்த கலரில் வந்து பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து கீழே மட்டும்தான் அகலமான பார்ட்ரு, மேலே பார்ட்ரு கிடையாது. ஒரு சைடு மட்டும்தான் வந்து பார்ட்ரு இருக்கும். சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் தான் வந்துருந்துச்சு. கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த சாரீக்கு வந்து எனக்கு மேட்சாக இருந்துச்சு. என்னோடய ஸ்கின் டோனுக்கும் இந்த சாரீ கலருக்கும் ரொம்ப மேட்சாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. நான் கல்யாணத்தப்போ உடுத்தினதோட சரி, அதுக்கப்புறம் வந்து நான் உடுத்தவே இல்லை. அப்படியே மடித்து பீரோலில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சாரீ வந்து என்னோடய ரிசப்ஷன் அப்போ எடுத்த சாரீ. கல்யாணத்தன்னைக்கு ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வச்சாங்க. அதுக்கு வந்து எடுத்த சாரீ தான் இது. இது வந்து டபுள் கலரில் காட்டும் இந்த சாரீ. இதையுமே வந்து முந்தானையில் மட்டும்தான் இந்த மாதிரி மாடல் வரும். இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கலர் எல்லாமே. இதுவுமே நான் ஒரு வாட்டி உடுத்தினதோட சரி. அதுக்கப்புறம் வந்து நான் கோயிலுக்கு போகும்போது ஒரு வாட்டி உடுத்திருந்தேன். கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகும்போது. அப்புறம் வந்து நான் உடுத்தவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீமந்தப்போ எடுத்த சாரீ. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலரு. வைலட் கலர் சொல்லுவாங்க இல்லையா, வைலட் கலராக தீப்பெட்டி கலர் அந்த மாதிரி கலர்னு நினைக்கிறேன் இது. ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு வேறு கலரில் தெரியுது. என்னோடய சீமந்தன்னைக்கு நான் இந்த சாரீ தான் உடுத்திருந்தேன். இதுவுமே வந்து ரொம்ப மேட்சாக இருந்தது என்னோடய ஸ்கின் டோனுக்கு. இந்த பிளாக் சாரீ வந்து 5வது மாதம் வளையல் போடுவாங்க இல்லையா, கருப்பு சேலை உடுத்தி கருப்பு வளையல் போடுவாங்க, அப்போது எடுத்தது. எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக சரியுமே கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துட்டாங்க. இதை நான் அப்போ உடுத்தினதோடு சரி. அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே உடுத்திட்டு போகவே இல்லை. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனுக்குமே நம்ம இந்த மாதிரி கருப்பு கலரில் சாரீ வந்து உடுத்திட்டு போக முடியாது. அதனால் அப்படியே பீரோலுக்குள்ளே வச்சுருக்கேன். 5வது மாதத்தில் உடுத்தினது அது வரைக்கும். அதுக்கப்புறமேல்ட்டு இது வரைக்கும் உடுத்தவே இல்லை. இந்த சாரீ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கல்யாண நாள் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கே தெரியாமல் எனக்கு வாங்கிட்டு வந்த சாரீ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாரீ வந்து. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி வளரி போயிடுச்சு. அதனால் அப்படியே நான் வச்சுட்டேன். இந்த 2 சாரியுமே வந்து தலை தீபாவளிக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சாரீ. இதுவுமே வந்து கலர் சூப்பராக இருக்கும். இதில் வந்து முந்தானையில் மட்டும்தான் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம ஆரியில் ப்ரோச்சஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த சேரீலாம் முந்தானையில் எல்லாமே வந்து ஸ்டோன் வச்சு இந்த மேங்கோ டிசைனில் வந்து இருக்கும். இந்த சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.